கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை அண்ணா. அத்தைகளை பார்க்கும்போது மிகப்பெரிய பரமானந்தத்தை அனுபவித்தது போல் உள்ளது. அத்தைகளை பார்த்து கொண்டே இருக்கணும் போல் உள்ளது. அத்தைகளுக்கும் உங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் அண்ணா. அத்தைகள் ஆசீர்வாதம் அனைவருக்கும் வேண்டும் அண்ணா என்று ஒரு உறவு கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக அத்தைகளின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் இருக்கும் என்பது உறுதி. அத்தைகளின் ஆசீர்வாதம் இருக்க போய் தான் இங்கே நானும் பேசிகிட்டு இருக்கேன். நீங்களும் என்ன கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, என்ற பழகி கொண்டிருக்கிறீர்கள். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இங்கு ஒரு குடும்பமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்த கேள்விக்கு வருகிறேன். அண்ணா, நீங்கள் கன்னி தெய்வத்திற்காகவே பிறந்த பிள்ளை. நாம் அனைவரும் கன்னி தெய்வங்களின் பிள்ளைகள். ஆனாலும் நீங்கள் கன்னி தெய்வத்தின் செல்ல பிள்ளை, மூத்த பிள்ளை. எங்கள் அண்ணனின் பாதம் தொட்டு வணங்குகிறோம். கன்னி தெய்வம் துணை, ரூபனிசால் ஐசால் அத்தைகள் துணை என்று கூறியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி, உண்மைதான். நாம் அனைவருமே கன்னி தெய்வத்தின் பிள்ளைகள். மகிழ்ச்சி. அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை, ரூபனிசால் ஐசால் அத்தைகள் துணை, மிக்க நன்றி அண்ணா. மிக்க மகிழ்ச்சி அண்ணா. நம் அத்தைகளின் கோவிலை பதியை காணும்போது மனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அண்ணா. அத்தைகளுக்கும் அண்ணா உங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் அண்ணா என்று கூறிய அந்த அன்பு உறவுக்கு நன்றி 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 அண்ணா. கம்பெனியில் யூனியன் ஆரம்பிச்சிருந்தோம், இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஒரு உறவு கூறியிருக்கிறார்கள். யூனியன் சங்கம் அப்படி வந்துட்டாலே சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் சமாளித்து கொண்டு போக தான் செய்யணும், வேறு வழி கிடையாது. நல்லதே நடக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். எனது பெயர் பால்ராஜ். ஐயா, மிகுந்த மகிழ்ச்சி. எங்கள் குடும்பம் தத்தளிக்கும் நிலையில் எல்லாம் தெய்வமாய் வந்து நீங்கள் நேரடியாக அனுப்பும் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி எங்களை காக்கும் அரண் போல உணர்கிறேன். காத்தே தீருவேன் என்று உணர்கிறேன். கன்னி அம்மா, லைசால் அம்மா மற்றும் ரூபனிசா அம்மா தங்கள் பதிக்கு வந்து அப்பப்போ தரிசித்து செல்வேன். தாயின் காட்சி பரிபூர்ண மன அமைதியை தரும். எங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் முறையாக எடுத்து வழிபடவில்லை. இருப்பினும் கன்னி தாயை முழுமையாக மனதார ஏற்றுக்கொண்டேன். ஏனெனில் என் அம்மாவும் நானும் மட்டுமே என் வீட்டில் உள்ளோம். அம்மாவிற்கு தெய்வத்திற்கு விலக்கு போட விருப்பமில்லை. என்னால் அம்மாவை கட்டாயப்படுத்த முடியவில்லை. எனக்கு கன்னி தெய்வத்தை முறையாக எடுத்து வழிபட வேண்டும் என்று முழு மனதோடு இருக்கிறேன். நான் வேலைக்கு சென்று வர தினமும் தாமதமாகும், இரவு ஆகும். நானும் அம்மாவும் தங்கள் பதிக்கு வந்தோம். நீங்கள் கூறியது போல எங்கள் அம்மா கனவில் ஒரு பெண் மற்றும் ஆண் குழந்தை வாசலில் நின்று விளையாடி கொண்டிருந்தார்கள். பின்பு சிறிது நேரத்தில் அம்மா உறங்கிவிட்டார்கள். குழப்பத்தில் நான் இருந்ததனால் எனக்கும் உறக்கம் வரவில்லை. அம்மா திடீரென்று முழித்து என்னை யாரோ கன்னத்தில் கிள்ளுவது போல் உள்ளது என்றார். மீண்டும் உறக்கம். மீண்டும் முழித்து சிறிது நேரத்தில் என்னை யாரோ கடலுக்கு அடியில் கைவிட்டு விரல் வைத்து குத்துவது போல், கடலுக்கு இல்லை கட்டிலுக்கு அடியில்னு போடுறதுக்கு மேலே கடலுக்கு அடியில்னு போட்டிருக்கு, குத்துவது போல் இருக்கிறது என்றார். நாங்கள் அப்போது சிறிதளவும் கன்னி தெய்வம் பற்றி அறியாதவர்கள். மிகவும் பயந்தோம். உங்களது வழியை பின்பற்றி கன்னி தெய்வத்தைங்கிறதுக்கு கண்ணைன்னு போட்டிருக்காங்க, எழுத்துப்பிழை. கன்னி தெய்வத்தை கும்பிடும் ஒரு கன்னி தெய்வத்தின் பிள்ளை எனது அக்காயிடம் காலையில் கேட்டு அறிந்தோம். வந்தவர்கள் கன்னி தெய்வம் என்று அவர்கள் கூறும் பொழுது எங்களது உடல் மெய் சிலிர்த்து எங்களை அறியாமல் கண்ணீர் வந்தது கண்ணில். எனக்கு முழு மனது இருக்கிறது கன்னி தெய்வத்தை கும்பிடுவதற்கு. ஆனால் நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது. வீட்டில் எனது தாயும் முடிவெடுக்க வேண்டும். எனக்கு பெண் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு ஆசை என்னவென்றால், எனக்கு வரக்கூடிய பெண்மணி தெய்வ வழிபாடு இருக்கும் பெண்மணியாக இருக்க வேண்டும். அதுவே எனது ஆசை. எனது தாயார் இப்பொழுது என்ன கூறுகிறார்கள் என்றால், கல்யாணம் முடிந்த பிறகு உனது மனைவியை விளக்கேற்று சொல்லு என்று. அதுவரை நான் காத்திருப்பேன். கன்னி தெய்வத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அந்த நாளுக்காக இயங்கி கொண்டிருப்பேன். முறையாக கன்னி தெய்வத்தை எடுத்து வீட்டில் வைத்து கும்பிடுவேன். எனக்கு என் குலம் செழிக்க வேண்டும். அதற்கு என்னுடைய கன்னி தெய்வம் துணை எனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டுகிறேன். எனக்கு இப்பவும் சரி எப்பவும் சரி லைசால் பாட்டி மற்றும் ரூபின்சா பாட்டியின் அருள் எப்பொழுதும் இருக்கும் என்பது உங்களுடன் பேசும் பொழுது எனக்கு மனநிறைவோடு இருக்கிறது. அவ்வப்போது 2 பாட்டிமார்களையும் வந்து வணங்கிவிட்டு சென்று கொண்டிருக்கிறேன். இதற்கு வாய்ப்பு தந்தமைக்கு மிகுந்த மனமார்ந்த மகிழ்ச்சி. இந்த பிறப்பில் இருக்கும் ஒரு உன்னதமான மகிழ்ச்சி என்னவென்றால், நீங்கள் பிறந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் நான் பிறந்திருந்தது. கிருஷ்ண பரமாத்மா ராமாவதாரமாக மண்ணில் பிறந்தது. இயேசு பிரான் மனிதனாக அவதரித்தது போல் எங்களுடைய அதிர்ஷ்டமாக நான் எண்ணுகிறேன். சரியான நேரத்தில் உங்களை அறிமுகம் செய்த என்னுடைய அக்காவிற்கு மிகுந்த நன்றி பாராட்டுகிறேன்.
2 கன்னிப்பாட்டுமார்களின் துணையோடு எங்கள் கன்னி தெய்வத்தை முறையாக எடுத்து வழிபட தாங்கள் தயவு செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கன்னி தெய்வத்தை முறையாக எடுத்து வழிபடும் வரை எங்களுடைய குலத்தை 2 பாட்டிமார்களும் காத்து நல்லருள் புரிய வேண்டுகிறேன். எனக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்க பாட்டி மற்றும் ரூபினிசால் பாட்டியிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அனுப்பியிருக்கிறார் அன்பு பிள்ளை பால்ராஜ். இவர் வேறு யாரும் இல்லை, இந்த பிள்ளையுடைய தாய் தான் என்னுடைய பேச்சு பெந்தேகோஸ்து பாஸ்டர் மாதிரி இருக்கிறது என்று கூறியவர்கள். ஆனால் இவரிடம் நான் கூறியிருந்தேன், உங்கள் அம்மா என்னை தேடி வருவார்கள் என்று கூறியிருந்தேன். அதுவும் நடந்து விட்டது. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னே வந்து தான் என்னை வந்து பார்த்து நம்ம வீட்டுக்கு நீங்கள் வரணும், உங்கள் கால் படணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் கால் படுவதில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் உங்கள் கன்னி தெய்வத்தை. சரி பார்க்கலாம். அத்தைகளின் ஆசீர்வாதத்தோடு அவர்களுடைய கன்னி தெய்வத்தையும் இந்த உலக தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடும் எடுத்து கொடுத்து அவர்களை வாழ வைப்பது நம்முடைய கடமை. நம்பிக்கையோடு வழிபட்டால் நிச்சயமாக வாழ்வார்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்தபடியாக ஒரு கேள்வி வாய்ஸ் ரெக்கார்டு மூலமாக அனுப்பியிருக்கிறார்கள். என்னவென்று பார்த்து பதிலளிப்போம். அண்ணா, இதில் ஏதாவது நான் சின்ன பேசுனா முடிச்சுக்கோங்க. எனக்கு என்ன சொல்ல, உங்களோட அந்த ஃபேஸ் வந்து என் ஆள் மனசில் பதிஞ்சிருக்கு. அத்தையும் அதே மாதிரி. குரல் கொஞ்சம் சவுண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இனி அனுப்பும்போது உங்கள் குரல் சவுண்டாக இருக்கணும். இல்லைண்ணா, அகிலா அவர்களே, கன்னி தெய்வத்தை எடுத்திருக்க முடியாது கண்டிப்பாக. ஆனால் என் கன்னி தெய்வம் யார் உடம்புலையும் வரலையே தவிர நிறைய விஷயம் வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க, எனக்கு உணர்த்துறாங்க. அது வந்து என்னால் வந்து சொல்ல முடியும். ஆனால் வந்து நான் சாமி கும்பிட்றப்ப அந்த தீபம் வந்து என்கிட்ட பேசுது. அதே என்னால் வந்து உணர முடியுதுண்ணா. அதே மாதிரி நீங்கள் கடைக்கு வந்துட்டு போன நேரம் தான் நாங்கள் இவ்வளோ பெரிய கடையில் உட்காந்துருக்கோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உங்களால் தான் இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோண்ணா. மொத்தத்தில் உங்களாலேயும் ரூபினிசா லைசால் அத்தை, எங்கள் வீட்டு கன்னி தெய்வம், இவங்களால நல்லா இருக்கிறோண்ணா. மகிழ்ச்சி அம்மா. இன்னும் நல்லா இருப்போம்மா. இதை விட சிறப்பான வாழ்க்கை அமையும். இன்னும் நிறைய காரியங்கள் நடைபெற இருக்கிறது. வெற்றி மீது வெற்றி கண்டு வாழ்க்கையில் பாரங்களெல்லாம் குறைந்து செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று உங்களை ஆசீர்வதித்து அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அண்ணா, 5 கன்னி அம்மாவும் சூப்பராக இருக்காங்க அண்ணா. கன்னி தெய்வம் துணை அண்ணா, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை அண்ணா. அதே மாதிரி நம்ம கன்னிப்பதியில் கபோர்டு இருக்குது. நம்ம கன்னியம்மாவை அந்த கபோர்டில் வச்சு எனக்கு அழகு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குண்ணா. நீங்கள் ஒரு ட்ரிப்பு கூட ஒருத்தங்க வீட்டில் கண்ணாடி இதுலேயே செஞ்ச மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கண்ணா, சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி எனக்கு செய்யணுன்னு ஆசை. ஏன்னா நம்ம யாரும் வந்து நம்மளை தவிர வேறு யாரும் நம்ம கன்னியம்மாவை இது பண்ண மாட்டாங்க. அதனால தான் நானும் யோசிக்கிறேன்னா, நீங்கள் அதுக்கு ஏதாவது எனக்கு ஐடியா கொடுங்கண்ணா. இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. கண்டிப்பாம்மா. இனி நான் வரும்பொழுது, உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது அதை அங்கே வைத்து பேசிக்கொள்வோம். எனக்கு இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத வச்சு பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே ஒரு நெருடல் தோணுது. உங்கள் வீட்டில் கடல் தீர்த்தங்கள் இருந்தால் அந்த கன்னிப்பதியிலிருந்து தெளித்து வீட்டு வாசல் வரைக்கும் தெளித்து விடுங்க. வீட்டை ஃபுல்லாக சுற்றி கடல் தண்ணி தெளிங்கம்மா. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அண்ணா, நான் ஒரு கனவு கண்டேன், அதில் நீங்கள் வந்தீங்க. மகிழ்ச்சி அண்ணா. ஒரு வீட்டில் நீங்கள் உங்கள் மனைவி இருவரும் இருக்கீங்க. அந்த வீட்டுக்கு நானும் என் கணவரும் வாரோம். அண்ணா, நீங்கள் வேறு யாருக்கிட்ட பேசுகிறீங்க? வேறு யாருக்கிட்டன்னு சொல்கிறத விட யாருக்கிட்டையோன்னு போட்டிருக்கணும். பேசுகிறீங்க அண்ணா. அப்போ நானும் என் கணவரும் காத்திருக்கிறோம். வேறு ஆள் இவங்கெல்லாம் இந்த வாய்ஸில் டைப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், எழுதி டைப் பண்ணலை. அதனால தான் இப்படி நிறைய மிஸ்டேக் வருது. காத்திருக்கிறோம். வேறு ஆள் உங்ககிட்ட பேசிட்டுங்கிற வார்த்தைக்கு போசிட்டுன்னு போட்டிருக்காங்க. போன பிறகு எங்களை நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிடுறீங்க அண்ணா. நாங்கள் வீட்டுக்குள்ளே வாரோம். வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் 2 தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்தின் மேல் நிறைய பூவாக இருக்குது அண்ணா. அதன் பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க. எங்களை வாருங்கள் என்று கூப்பிடுறீங்க அண்ணா. அந்த ரூமுக்குள் வந்த பிறகு நான் அழுகிறேன். அதை பார்த்து உங்கள் மனைவி கிட்ட தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லுறீங்க அண்ணா. அந்த தெய்வம் முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்குது. நீங்கள் அந்த தண்ணீரை குடி அப்படின்னு சொல்லுறீங்க அண்ணா. அந்த தண்ணீர் சூடாக இருக்குது. நான் அழுதுகிட்டு தண்ணீரை என் தலையில் கோரி குளிக்கிறேன். அதன் பிறகுதான் தண்ணீர் இல்லை, அது எண்ணெய் என்று தெரியுது அண்ணா. அதற்கு நீங்கள் சொல்லுறீங்க, பரவாயில்லை, உன்னை சாதாரணமாக நினச்சேன், ஆனால் நீ பரவாயில்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால்
அதன் பிறகு பாட்டி கன்னி அம்மாவை கூப்பிடவான்னு சொல்லுறீங்க. அண்ணா நான் முழித்து விட்டேன் அண்ணா, அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்லுங்க அண்ணா. தெய்வம் முன்னாடி இருந்த தண்ணீர் எப்படி எண்ணெயாக மாறியது அண்ணா, குளிக்க காரணம் என்ன, பதில் சொல்லுங்கள் அண்ணா என்று கேட்டிருக்கிறீர்கள். பெரிய கேள்வி, சின்ன கேள்விலாம் இல்லை, பெரிய கேள்வி. ஆனாலும் கூட 2 தெய்வங்களுக்கு கீழ் நான் அமர்ந்திருக்கிறேன் என்றால் அது அத்தைகளின் பதிதான். அத்தைகளின் பதியில் தண்ணீரை கொண்டு வந்து வைத்து அது எண்ணெயாக மாறியிருக்கிறது என்றால் அதை நீங்கள் குளிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய துஷ்ட ஆவிகள் அனைத்தும் உங்களோடு இருக்கக்கூடிய, உங்கள் வீட்டை சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய துஷ்ட ஆவிகளை விலக்கி வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். உங்களை பரிசுத்தமாக்கியிருக்கிறார்கள் என்று அர்த்தம். பிழைகளிலிருந்து உங்களுக்கு மாற்றம் வரும். அதற்கு அடுத்தபடியாக கன்னியை பாட்டியா கன்னியம்மாவை அழைக்கவா என்று நான் கேட்டதாக கூறுகிறீர்கள். அப்போ உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை நாம் எடுத்து விட்டோமா என்பதை யோசியுங்கள். எடுத்திருந்தால் நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் ஏதாவது தடங்கள் இருந்திருக்கலாம், அந்த தெய்வம் வந்து உங்களை ஆசீர்வதிக்க வருவார்கள். எடுக்கவில்லை என்றால் எடுத்து கும்பிடுங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அப்பா அம்மா ஊரில் ஒரு இடம் வாங்குகிறேன் அப்பா, கன்னி அம்மாவை எடுக்கணும் அப்பா, எனக்காக என் கன்னி அம்மாக்காக அதை வேண்டிக்குங்க அப்பா, சீக்கிரம் இடம் கிடைத்து விட்டு முதலில் கன்னி அம்மாவை எடுக்கணும் அப்பா என்று சொல்லியிருக்கேன். மகிழ்ச்சி அம்மா, வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இப்படி சொந்த வீட்டுக்கு வர வேண்டும், கன்னி தெய்வங்களை எடுக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தி அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். நான் நல்லா தூங்கி 1 மாதம் ஆகிறது, மனதில் கன்னி அம்மாவுக்கு வீடு வேண்டும் என்ற மனது சொல்லிக்கொண்டே இருக்கிறதப்பா என்று கூறியிருக்கிறீர்கள். பெரிய மகிழ்ச்சி. ஆனால் தூங்குங்கள், தூங்காமல் இருக்க வேண்டாம். நன்கு ரெஸ்ட் எடுத்துக்கொண்டே அந்த தெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக அந்த தெய்வம் வழிகாட்டுவார்கள். மீண்டும் ஒரு ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். சார், அதாவது கன்னிப்பெட்டியை வந்து நாங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருந்தபோது ஒருத்தவங்க சொன்னாங்க, சொல்லி பெட்டியை வச்சு அதுக்குள்ளே பாவாடை தாவணி எல்லாம் உள்ளே வச்சு சாமி கும்பிட்டோம். நாங்கள் பாடப்பு எல்லாம் போட்டு வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டோம் வாடகை வீட்டில். அப்போது அவங்க பூர்வீக ஊரில் தான் அந்த சாமி இருக்குது, அங்கேருந்து ஒன்று சொன்னாங்க. நாங்கள் போய் எங்கள் பூர்வீக ஊரில் போய் அந்த ஊரில் இந்த மண் எடுத்துகிட்டு வந்தோம். மண் எடுத்துகிட்டு வந்து பெட்டியில் வச்சு. கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க உறவுகளே, எனக்கு கேட்க மாட்டேங்குது. நான் தள்ளி இருந்து அப்படி கேட்டிருந்தா கேட்க மாட்டேங்குது. அங்கேருந்து திருப்பி நாங்கள் வேறு சொந்த வீடு கட்டி இங்கே இருந்தோம். அப்படியே அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டோம். ஆனால் வந்து அந்தளவுக்கு வளர்ச்சி எதுவுமே எதுவும் இல்லை. ஐயா, அதாவது வாடகை வீட்டில் இருக்கும்போது நீங்கள் கன்னி தெய்வத்தை வணங்கி கொண்டு இருந்திருக்கிறீர்கள், இப்பொழுது சொந்த வீடு கட்டியிருக்கிறீர்கள். இதற்கு ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்க வேண்டும். அந்த வாடகை வீட்டில் வைத்த பெட்டியை எடுத்து வந்தது தவறல்ல. இனி முறைப்படி எடுக்கும் பொழுது இந்த பெட்டி இதில் உள்ள பொருட்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அது செய்து விடலாம் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோ கேட்டு பதிலளிக்கிறேன். தயவு செய்து ஆடியோ அனுப்புபவர்கள் தெளிவாக சவுண்டாக பேசி அனுப்புங்க, நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக துணைப்பா. அப்பா சாட்ஸ் வீடியோவில் வந்து பொம்மியம்மா இதை போட்டது ரொம்ப நன்றிப்பா. பொம்மியம்மா நல்லா இருக்காங்களாப்பா? உங்களுக்கு பார்க்குறது எப்படி தோணுது? நல்லா இருக்காங்களாப்பா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா பொம்மியம்மா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். இப்போ மேக்ஸிமம் வந்து எவ்வளோதான்ப்பா ஆகும் கன்னி தெய்வம் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு? இது காலம் போக்கு விட்டு எடுக்கக்குள்ளெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து எவ்வளோ செலவாகும்ப்பா? பொம்மி அம்மாவை முறைப்படி எடுத்த பிறகு நான் கூறுகிறேன், அதற்கான வீடு, அதற்கான வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு வரட்டும். சொந்த வீடு இல்லை என்றால் யாருமே தெய்வத்தை எடுக்க நினைக்க வேண்டாம். பிறகு அதற்குள்ள வாய்ப்பு வரும்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். வாடகை வீட்டில் நம்ம எப்பவுமே எடுத்து வச்சுட்டு பிறகு குழப்பத்தை உண்டாக்கக்கூடாது. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அண்ணா, நீங்கள் கன்னியாகுமரி வருவதாக சொல்லி மெசேஜ் போட்டிருக்கீங்கண்ணா. கன்னியாகுமரி பக்கத்தில் தானா நம்ம வீடு இருக்குது, நம்ம வீட்டுக்கு ஒன்று வருவீங்களாண்ணா? நான் யாருமே உங்கள்கிட்ட பேசினவ தான், நாகர்கோயிலேருந்து சேகரண்ணா. யாருனே எங்கள் வீட்டில் இருக்க கன்னி தெய்வத்தை பற்றி மட்டும் பேசியிருக்கிறேன். நீங்கள் இப்போ இங்கே வர்றதுனால இங்கே வந்தால் நம்ம வீடு கன்னியாகுமரி போடிய நம்ம வீடு. ஐயா, கன்னியாகுமரிக்கு வந்தேன், வந்துட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன். நீங்கள் என்கிட்ட பிப்ரவரி 18 இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. இன்றைக்கி ஒரு மாதம் கழிந்தாச்சு. சரி, அடுத்த முறை வரும்போது வாய்ப்பு இருந்தால் சந்திக்கலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் இருந்தால் ஃபோனில் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணியே தகவல் கேளுங்க. ஆனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவனாங்கிறது என்னை உறுதிப்படுத்த முடியாது, அன்றைக்கி தான் பேச முடியும். மகிழ்ச்சி. வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம். அடுத்த கேள்விக்கான பதில். கன்னி தெய்வம் துணை, அன்பும் பாசமும் இருந்த அண்ணா, நான் உங்கள் ராஜதுரை, சென்னை. அண்ணா நகரில் வசிப்பதனால் என்னால் கன்னியம்மா பதியை அனுப்ப இயலவில்லை.
மன்னிக்கவும், இன்னும் 2 மாதங்கள் கழித்து ஊரில் ஆயுள் காலம் முழுவதும் கன்னியம்மா காலடியில் இருக்க ஆசைப்படுகிறோம். அது நிறைவேற ரூபணி சாலை சில அத்தைகள் வேண்டிக் கொள்கிறேன். கன்னியை எடுத்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டு வந்துவிட்டோம். அது மிகவும் கஷ்டமாக உள்ளதண்ணா. தம்பியின் அன்பு கட்டளை. நீங்கள் ஏரல் மணலூரில் உள்ள நம்ம கன்னியம்மாவுக்கு பதிவுக்கு வர வேண்டும் அண்ணா என்று கூறியிருக்கிறீர்கள். கண்டிப்பாக வருகிறேன். நீங்கள் இது எப்போ ஊருக்கு வரேன்னு சொல்லுங்கள். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அந்த பதியை நானும் பார்க்கணும், வாரேன். மகிழ்ச்சி. அடுத்த கேள்விக்கு பதிலளிக்கிறேன். அப்பா, உங்கள் பதிவை பார்த்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய கன்னியை முறைப்படி எடுக்கணும் அப்பா. கன்னி என்கிட்ட பேசணும் அப்பா. நீங்கள் வந்து முறைப்படி எடுத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனிதா, மதுரை. மகிழ்ச்சி அனிதா, நல்லதே நடக்கும். ஆனால் உடனடியாக கன்னியை எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. நீங்கள் முதல்ல உங்கள் கன்னி தெய்வத்தை நல்லா மனசில் நினச்சி கும்பிட்டுக்கிட்டே இருங்க. நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய அத்தனை பதிவுகளையும் கேளுங்க. அதற்கப்புறம் கன்னி தெய்வத்தை எடுப்பதை பற்றி யோசிப்போம். அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ஐயா, எங்களுக்கு ஒரு 6 மாத காலம் முன்பு சொன்னீர்கள், கன்னி தெய்வம் முறைப்படி எடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பவர்கள் அத்தைகள் கன்னி தெய்வம் வீட்டிற்கு வர ஒரு உபாயம் சொல்வார்கள் என்று சொன்னீர்கள். ஆமாம்மா, இன்னும் எனக்கு அதற்கு விடை தெரியவில்லை. வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு விடை வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இப்போதைக்கு நீங்கள் ஒரு தீபம் வச்சு, விளக்கு வச்சு, தீபம் ஏற்றி வழிபடுங்க. பிறகு பார்த்துக்கலாம். முறைப்படி உள்ளே எடுக்க முடியுமாங்கிறதெல்லாம் அத்தைகள் சொன்னால் யோசித்து சொல்கிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். தினமும் கன்னி தெய்வத்திற்கு விளக்கேற்றும் போது சரியாக 6 to 6:10 பள்ளி வீட்டு வாசலுக்கு வெளியே சகனமிடும். பின்னர் கன்னி தெய்வமே வெளியே நிற்காங்கன்னு உள்ளே வாங்கன்னு கவலையோடு வேண்டுவோம். 1 நிமிடம் விளக்கின் அருகில் பள்ளி சகனமிடும். அடுத்த நிமிடமே திரும்பவும் வாசலுக்கு வெளியே வந்து சகனமிடும். இதை பார்த்து என் சகோதரி நம் கன்னி தெய்வத்தை வீட்டிற்குள் எடுக்க முடியவில்லை என்று மிகவும் வருத்தப்படுவார். ஐயா, தயவு செய்து இப்போது ஏதாவது ஒரு வழி அத்தையிடம் கேட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் பாவம் வாடகை வீட்டிலேருந்து துடிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் பிறந்து அனைவருமே சொந்த வீட்டுக்கு வந்துவிட்டால் கன்னி தெய்வங்கள் எல்லாம் வந்துவிடும் என்பது ஒரு ஆசை எனக்கு. நிச்சயமாக நடக்கும். நம் சேனலை தொடர்பு கொண்டு நம் குடும்பத்தில் ஒரு உறவாக நடமாடக்கூடிய பயணம் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் சொந்த வீடு கண்டிப்பாக வரும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை. ரெங்கநாயகி அம்மா துணை. இன்னும் பல கன்னி தெய்வங்கள் நீங்கள் எடுத்துக் கொடுக்க வேண்டும் அண்ணா. நீங்கள் சொன்ன முறைப்படி நாங்கள் வணங்கி வருகிறோம் அண்ணா. கன்னி தெய்வம் துணை அண்ணா என்று சொன்ன ரெங்கநாயகி கன்னியின் குடும்பத்தை மனதார வாழ்த்துகிறேன். நல்லா கும்பிடுங்க, நல்லதே நடக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அண்ணா, கணவர் பெரியப்பா மகன் வீட்டில், அந்த அத்தான் வீட்டில் அவங்க மகள் கன்னி தெய்வம் இருக்கா? அம்மா வயிறுறுத்து இறந்து விட்டார். அம்மன் வந்து இறந்து எழுதுறதுல இவ்வளோ எழுத்து பிள்ளை இருந்தால் நான் எப்படி வாசிக்க, எப்படி பதில் சொல்லனே தெரியலையே. கன்னியம்மா, நீ தான் என்னை காப்பாற்றணும். அடுத்த கேள்விக்கு வருகிறேன். ஒரு சந்தேகம் அண்ணா. ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சியை உங்ககிட்ட சொல்ல வேண்டும் அண்ணா. நான் நாகர்கோயிலில் இருக்கும்போது என் குடும்பம் தினமும் கோயிலுக்கு போவானா அண்ணா? இதுக்கு முன்னாடி உங்களிடம் சொல்லியிருக்கேன் அண்ணா. அப்படி ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அத்தான் என்னால் நடக்க முடியல அண்ணா. அப்போது அத்தான் வீட்டை தாண்டி தான் என் வீட்டுக்கு வரணும் அண்ணா. கோயிலுக்கு போயிட்டு அத்தான் வீட்டுக்கு போய் கட்டிலில் இருந்தேன். அப்போது சும்மா தான் இருந்தேன். எங்கள் அத்தான் மனைவி மேலே கன்னி தெய்வம் வந்தது அண்ணா. எனக்கு அறிவு இல்லை அண்ணா, ஒன்றும் தெரியலை அண்ணா. கன்னி தெய்வம் வந்து போன பிறகு தான் எனக்கு அறிவு வந்தது அண்ணா. அறிவு வந்த பிறகு என்ன நடந்தது என்றது கேட்டேன். அப்போது உன் மேலே ஆட்டம் வந்ததுன்னு சொன்னாங்க அண்ணா. எனக்கு ஒன்றுமே புரியலை அண்ணா. என் மேலே வந்தது உலக தெய்வமா அண்ணா, இல்லை கன்னி தெய்வமா அண்ணா? அப்படி ஒரு வீட்டில் இருக்கும்போது 2 கன்னி தெய்வம் வருமா? ஒரு நேரத்தில் உலக தெய்வம் கன்னி தெய்வம் வருமா? நல்லா இருப்பியம்மா. இன்றைக்கி என்னன்னே தெரில, அனைவருமே எழுத்துப்பிழை குழப்பமாக இருக்குது. எனக்கே பேச முடியல. இந்த கேள்வியிலேருந்து நான் கடந்து செல்கிறேம்மா. அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். ஐயா வணக்கம்யா. நான் மதுரையிலேருந்து ஆறுமுக முருகேஸ்வரி அவங்க பேத்தி பேசுகிறேங்க. தனலட்சுமி. என் தம்பிக்குங்கய்யா 1 வாரமாக ஃபீவர் வந்து டைபாய்டு காய்ச்சல்னு சொன்னாங்கய்யா. அதுக்கப்புறம் நரம்பூசி போட்டு சரியாயிடுச்சுயா. ஆனால் திரும்ப இப்போ 2 நாளாக காய்ச்சல் அடிச்சுட்டே இருக்குயா. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டு தனியாக வளர்க்குறாங்களையா. இப்போ எங்கள் அம்மாவுக்கும் சரியாக வேலைக்கு போக முடியாமல் எப்படி ஆகுதுயா. நீங்கள் தான் ஐயா எங்களுக்கு ஆசீர்வாதம் தரணும். என் தம்பிக்கும் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும்
உங்கள் ஆசீர்வாதமும் ரூபினி சாலைசால் அத்தைகள் ஆசீர்வாதமும் வேண்டுமையா. உன்னுடைய தம்பி பெயர் ரூபினி சாலைசால் உன்னுடைய தம்பி பெயர் சபரிக்குமார். அதனம்மா ஒன்றும் செய்யாதம்மா, பயப்படாதம்மா, அதெல்லாம் கண்ணியம்மா பார்த்துக்கிடுவாங்க. நீங்கள் இன்னும் கண்ணிய முறைப்படி எடுக்கவில்லை, இருந்தாலும் தைரியமாக இருங்கள், நல்லதே நடக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை அண்ணா 1ஆம் பதிவிலிருந்து 442ஆம் பதிவு வரை கன்னி தெய்வ குழந்தைகளின் கேள்விக்கான பதிலாக இருந்தது. ஒரே ஒரு பதிவு கன்னி தெய்வத்தின் அற்புதங்களும் அதிசயங்களும் போடுங்கள் அண்ணா, அதை கேட்டு மகிழ வேண்டும் என்று ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. கன்னி தெய்வமே துணை, ரூபினி சலைசால் அத்தைகள் துணை, ப்ளீஸ் அண்ணா. மகிழ்ச்சி அம்மா. இதில் உள்ள எல்லாமே கன்னி தெய்வத்தின் அற்புதம் தானே, அது என்ன ஒரே ஒரு பதிவு மட்டும் போடுங்கன்னு சொல்கிறீங்க? எத்தனையோ பேய்கள் விரட்டப்பட்டு இருக்கிறது, எத்தனையோ பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. இதில் உள்ள அனைத்து பதிவுகளுமே அதிசயம்தான். இருந்தாலும் உங்களுக்காக ஒரு நாள் வாய்ப்பு இருந்தால் அத்தைகளை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ஆனால் அத்தைகளை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் உத்தரவு வரலை, அதனால் அத்தைகளை பற்றி இங்கு ஒன்றுமே இன்னும் சொல்லலன்னு தான் நினைக்கிறேன். என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்னு நீங்கள் ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். மகிழ்ச்சி. அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை அப்பா. அப்பா, உங்கள் வம்சம் நல்லா இருக்கணும் அப்பா, எனக்கு செய்த நானும் என் கன்னியும் நல்லா இருக்கும்பா. அம்மா ரூபினிசா லைசால் அம்மா, உங்கள் அருளால் நாங்கள் நல்லா இருக்கோம். கன்னி தெய்வமே துணை அப்பா. நன்றி அப்பா. என்னோட சகோதரி என்னோட அம்மாவுக்கு நன்றி, நல்லா இருக்கட்டும் அப்பா. எனக்கு அப்பா பாசம் கிடைக்கல, உங்களை நினைத்து நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்பா. உங்கள் மகள் செல்வி, கன்னி தெய்வம் துணை அப்பா என்று அனுப்பியிருக்கிறார்கள். செல்விமா, கொஞ்சம் எழுத்து பிழை இல்லாமல் டைப் செய்து அனுப்புங்கள், இல்லைனா வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புங்க. என்ன இதில் மட்டுமே 10 அப்பா போட்டாச்சு. அப்படி போட்டால் நான் வாசிக்கும்போது அடுத்தவங்களுக்கு நெருடலாக இருக்கக்கூடாது. டக்கு டக்கு டக்குன்னு சொல்ல வந்ததை சொல்லணும், மக்களுக்கும் புரியணும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். இன்று பால், பழம், பாயாசம் மற்றும் பணியாரம் செய்து வழிபட்டு இருக்கிறேன். 48வது வரும் சனிக்கிழமை 28/2/2020 அன்று இனிப்பு பலகாரங்கள் செய்து வழிபாடு செய்ய இருக்கிறேன். நீங்களும் வருகை தந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று கேட்ட அன்பு பிள்ளை கன்னியாகுமரியைச் சேர்ந்தவர். என்னால் வர முடியாமல் போனதுக்கு மன்னிக்கவும். நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார்கள், உங்களை வாழ வைப்பார்கள். அதற்காக எங்கிருந்தாலும் நான் வேண்டிக் கொண்டே இருப்பேன் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். ஆனால் நம்ம தேங்காய் பதி அமைக்கப்பட்டது தேங்காய் நூல் சுத்திருக்கு எடுக்கலைண்ணா, அது என்ன செய்யணும்னு கேட்டேண்ணா. எடுக்கணுமா இல்லை அப்படியே தான் இருக்கணுமாண்ணா? கன்னி தெய்வம் துணை மாரியப்பன், நீங்கள் சிறுவள்ளிபுத்தூர்லேருந்து பேசுகிறிய அன்பு பிள்ளை. ஒன்றும் இல்லை, அது அப்படியே இருக்கட்டும், குறைஞ்ச ஒரு வருஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு நான் விட சொல்கிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் நம்ம என்ன இன்னையோட போகிறோமா இல்லையா? எல்லாம் ஒன்றா தானே இருக்கிறோம், என் பார்வையில் தானே நீங்கள் இருக்கீங்க, பார்த்துக்கலாம். வணக்கம். அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ஐயா வணக்கம். கன்னி தெய்வம் துணை, நாளை எனது சகோதரிக்கு வளைகாப்பு விழா நடைபெற இருக்குது. அது சமயம் அத்தைகள் அவர்களின் ஆசீர்வாதமும் அப்பா ஸ்தானத்தில் உங்கள் ஆசீர்வாதமும் உலக கன்னி தெய்வங்கள் ஆசீர்வாதமும் வேண்டும் ஐயா என்று கேட்டிருக்கும் அன்பு பிள்ளை மனதார வாழ்த்துகிறேன். என்னால் வர முடியாமல் போனதுக்கு நான் மகிழ்ச்சியை சொல்ல முடியாது, அதனால் இந்த இடத்துல நான் மகிழ்ச்சின்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் மகிழ்ச்சியான காரியம் வளைகாப்பு என்பது. குழந்தை நல்லபடியாக பிறந்திருக்கிறது, குழந்தையை பார்க்க வருகிறேன். இன்னொரு ஓரிரு நாட்களில் வந்து விடுவேன், நாளைக்கோ நாளைக்கோ கண்டிப்பாக நான் குழந்தையை பார்க்க வந்து விடுவேன் என்று அன்போடு கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ஐயா மன்னிக்கவும், நீங்கள் எனக்கு தவறாக பதிவுகளை அனுப்புகிறீர்கள். நானும் அப்படி போட்டிருக்கேன். ஐயா மன்னிக்கவும், நீங்கள் எனக்கு தவறாத பதிவுகளை அனுப்புகிறீர்கள். நானும் தவறாமல் பார்ப்பேன். கடந்த 3 நாட்களாக என் தங்கையின் வளைகாப்பு விழா ஏற்பாடு, அதனால் பார்க்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கேன். இதுக்கு மன்னிப்புலாம் கேட்காண்டாம், 2வது பார்த்துக்கலாம். மகிழ்ச்சி அன்பு பிள்ளையே. தமிழ்நேசனின் இல்லத்திற்கு மிக விரைவில் வருவேன். உங்களுடைய குழந்தையும் பார்க்க வேண்டும், சகோதரியின் குழந்தையும் பார்க்க வேண்டும், இருவரையும் ஆசீர்வதித்து வர வேண்டும் என்பதனால் மிக விரைவில் குழந்தைகளை பார்க்க வருகிறேன் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை, எங்கள் வீட்டில் கன்னி தெய்வத்தின் விளக்கை சுற்றி 3 பெண் குழந்தைகள் நின்று விளக்கின் அடிபாகத்திலும் மேல் பாகத்திலும் சந்தன போட்டு வைத்து அலங்காரம் செய்கிறார்கள். திடீரென பார்த்தால் நான் இவர்கள் எப்படி விளக்கை தொட்டார்கள், எல்லோரும் விளக்கை தொடக்கூடாது என்று அந்த குழந்தைகளை சத்தம் போட்டு வெளியில் வர கூறுகிறேன்.
அவர்கள் பதியின் வெளியில் வந்தார்கள். இப்படி கனவு கண்டேன் அண்ணா. எதனால் அண்ணா இந்த கனவு? கனவில் சத்தம் போட்டிருக்கீங்க, ஆனால் நிஜமாக இருந்தால் அது சத்தம் போடக்கூடாது. ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவோம், அன்பாகத்தான் சொல்ல வேண்டும். ஆனால் கனவில் வந்தது கன்னி தெய்வமாக கூட இருக்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை வெளியே வா என்று நீங்கள் அழைத்தது தவறுதல் தான். ஆனால் அந்த தவறுதல் மன்னிக்கப்படும். ஏனென்றால் கனவு தானே. கன்னி தெய்வத்தை நம்பி கும்பிடுங்கள். அவர்கள் சந்தனமும் பொட்டும் ஆசைப்படுகிறார்கள். ஆகவே விளக்கில் சந்தன பொட்டு வைத்து வழிபடுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். உலக தெய்வம் ஒரு சிறிய குழந்தை உருவத்தில் நமக்கு காட்சி தர முடியுமா? அப்படி நமக்கு காட்சி தந்தால் அது கன்னி தெய்வமா அண்ணா எப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சிறிய குழந்தைகளுக்கு உருவத்தில் உங்களுக்கு காட்சி தருதுன்னா அதுக்கு நிச்சயமாக கன்னி தெய்வம் தான். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. பதிலா இப்படியாவது குரல் இருக்கணும். அப்படி சொல்லும்போது கண்ணீர்னு எனக்கு கேட்கணும். அருமையான குரல், கேட்போம். பந்தல்குடியிலேருந்து சித்ரா பேசுகிறேன்ப்பா. சொந்த வீடு இருந்தும் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து கும்பிட முடியாத சூழ்நிலை எனக்கு. ஆனால் நானும் ஒரு நாள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து உங்கள் மூலியமாக நான் அந்த அம்மாவை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. கன்னி தெய்வம் துணை, கன்னி. மகிழ்ச்சி அம்மா. என்ன சூழ்நிலை என்று என்னிடத்தில் சொல்லுங்கள். ஒருவேளை பணம் தான் சூழ்நிலைன்னா என்னால் என்ற உதவியை நிச்சயமாக செய்கிறேம்மா. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. அப்பா பந்தல்குடியிலேருந்து சித்ரா பேசுகிறேன்ப்பா. நானும் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வணங்கணும்னு ஆசைப்பா. எனக்காண்டி ரூபின் சாப்பிட்ட லைசாயில் அத்தைகிட்ட வேண்டிக்கோங்கப்பா ப்ளீஸ்ப்பா. கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே. கண்டிப்பாக வேண்டிக் கொள்கிறேன். அத்தைகளிடம் வேண்டுவதற்கு முன்பாகவே உங்களுக்கு இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ஒருவேளை பணம் தான் பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், வழிகாட்டுகிறேன் என்று. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை ஐயா, என் வாழ்நாளில் நீண்ட நாள் ஆசை ஐயா, எனக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று. அந்த ஆசையை கன்னி தெய்வங்களுக்கு பதியமைத்து எங்களது வீட்டையே அவர்களுக்கு கோவிலாக மாற்றப் போவதை நினைத்து எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஆனந்தமாய் உள்ளேன் ஐயா. எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்த ஒரு கன்னி தெய்வத்தை அடுத்து இன்னும் 4 கன்னி தெய்வங்கள் எங்கள் அம்மா வழியில் இருப்பதை தங்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தேன் ஐயா. அந்த நாளில் இருந்து எனக்கு எங்கு பார்த்தாலும் 5 கன்னி தெய்வங்கள் இருக்கக்கூடிய புகைப்படம் தென்பட்டு கொண்டே இருக்கிறது ஐயா. கடைசியாக ஐயா பதிவிட்ட 444வது பதிவில் கூட 5 கன்னி தெய்வங்கள், அதனை பார்ப்பதற்கே மனதிற்கு பேரின்பமாக உள்ளது ஐயா. மகிழ்ச்சி தமிழ்நேசன். நிச்சயமாக அந்த கன்னி தெய்வத்தை நாம் எடுப்போம், வழிபடுவோம் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அண்ணா, ரொம்ப நேரம் தீபம் ஏற்றி இருக்கும்போது 6 to 7 மணிக்கு அப்புறம் தீபம் இருந்தால் கன்னிப்பதியின் கதவை சாத்தி வைக்கலாமா அண்ணா? இல்லை தீபம் குளிர வைக்கும் வரை கதவு திறந்திருக்க வேண்டுமா அண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள். ஒரு குழப்பமும் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கனாலும் இருக்கட்டு. எப்போ உங்களுக்கு இது பதிய சாத்தன்னு தோணுதோ அப்போ சாத்தி கொள்ளுங்கள். மகிழ்ச்சி உறவே. அற்புதமான பதிவு. அன்பானவர்களே, தயவு செய்து நம் பதிவுகளில் கேள்வி கேட்கும் முன் ஒரு விஷயத்தை யோசிச்சுடுங்க. நீங்கள் எழுதி அனுப்புறது சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்புங்க. இந்த வாய்ஸ் மூலமாக டைப் பண்ணுறது வேண்டாம். அதில் எழுத்து பிழை அதிகமாக வரும். அப்படி வாய்ஸ் மூலமாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டே அனுப்பிடுங்க. அதில் எழுத்து பிழை வராது. வாய்ஸ் ரெக்கார்டை அப்படியே கேட்டு அப்படியே பதில் சொல்லிடுவேன். ஆனால் தயவு செய்து வாய்ஸ் மூலமாக டைப் பண்ணி அதை அனுப்பாதுங்க. ரொம்ப தப்பாக வருது, வாசிக்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் கன்னி தெய்வத்திற்காக நான் இதில் இருந்து சொல்கிறேன்னா முழுமையாக நான் அந்த தெய்வத்தை வணங்கி விட்டு அமர்ந்து பேசும் பொழுது இது ஒரு இடைஞ்சல் மாதிரி எனக்கு தெரியுது. இதனால் அடுத்த கேள்விக்கும் பதிலளிக்க முடியலை. ஆகவே அன்பு பிள்ளைகளே, நம் பதிவுகள் அனைத்தையும் முழுமையாக பாருங்கள், அனைத்தையும் முழுமையாக கேளுங்கள். சொல்வதையெல்லாம் கேட்டு நடந்து கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, நம் வீட்டில் இருக்கும் கன்னி தெய்வம் நம்மை முதலில் வாழ வைக்க வேண்டும். நம் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை நாம் முறைப்படி எடுத்திருக்க வேண்டும். நம் வீட்டில் முறைப்படி எடுத்த கன்னி தெய்வத்திற்கு தினமும் தீபம் ஏற்றிருக்க வேண்டும். தினமும் அவர்களுக்கு தண்ணீர் வைக்க வேண்டும். அந்த தண்ணீரை தூரே ஊற்றக்கூடாது, எடுத்து கொடுத்து விட வேண்டும். இல்லையெனில் நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஏனால் குடித்தால் நோய் தீரும் என்பது உண்மை. அது ஒரு தீர்த்தம். விபூதியே உபயோகப்படுத்தலாலும் அந்த தண்ணி விபூதி வாசம் வரும். அதனால் இதெல்லாம் உணர்ந்து கொள்ளுங்கள். அனைத்து பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள். கேள்விகளை வாசித்துவிட்டு திரும்ப எனக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவை உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி உறவுகளே,
இன்று உங்களுக்கு 2-3 பதிவுகள் வரும் என்று தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.